அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. இறைவன் பேரறிவாளன். இறைவன் சாதாரண ஆள் கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு பொருள் செய்கிறோம், அந்த பொருள் நம்ம நினைக்கிற மாதிரி வரமாட்டேது. அதில் ஏதேதோ வெண்ணமாக போயிட்டு நம்ம பிடிக்காதே போயிட்டு. ஆனால் இறைவனுடைய பேட்டர்ன் இருக்குதுமா, அற்புதமான கவிஞன், கலைஞன். நம்ம இந்த நாட்டில் போட்டாலும் 2 கால் 2 கை, காது 2 மூக்கு எல்லாத்தையும் வச்சுக்கிறான். சரி, வேற நாடு அது இங்கிலாண்டில் ஒரு கால் ஒரு கை வச்சிடலான்னு வைக்கல பாருங்க. ஏன்னா வேற்றுமை இல்லாத உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளையும் ஒரே மாதிரி படித்தா, உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களையும் ஒரே மாதிரி படித்தான். அவன் எவ்வளோ பெரிய கலைஞன். அதனால என்ன பண்ணிட்டான், சாப்பிட்டுக்கணும் என்று காதும் கேட்டுன்னு இருந்தான். அதனால் நான் டீ குடிச்சுனேங்கிறேன், நீ சொல்லிக்கினேன்னு நான் கேட்டுனேன். சரிங்க. இதில் ஆன்மீகம்ங்கிறது கடவுள் சார்ந்தது மட்டுமல்ல, இது அறிவு சார்ந்தது. இந்த அறிவை அடைவதற்கு ஞான வழிகள் நம்ம பெரியவங்க இப்படி சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இது நீங்கள் சொல்லித்தரங்க ஐயா, சொல்லித்தரீங்க எல்லாருக்கும். ஆனால் பிற மதத்தவர்களும் பிற இனத்தவர்களும் அவங்களுக்கும் தனித்தனி கொள்கைகள் வச்சுட்ருக்காங்க. அவங்களும் இந்த நெறியின் மூலமாக இந்த ஞானத்தை முழுமையாக அடைய முடியுமா கற்றுக்கிட்டு? அதான் சொல்கிறேன்னம்மா, மதம்ன்றது மனுஷன் வச்சுக்கிறது. நேற்று வரைக்கும் ஒரு எஸ்சின்னு சொல்லுவான், அவன் இந்துன்னு சொல்லுவான். இன்னைக்கு போய் ஒரு வேற கிறிஸ்துவ மதத்தில் சேர்ந்துருவான், எஸ்சி போயிடும் இல்லையா, இந்துவும் போயிடும், நான் ஒரு கிறிஸ்டினுங்க அப்படின்னு. இப்போ இது இயற்கையாக வந்ததா செயற்கையாக வந்ததா? செயற்கை. அப்போ இந்த மதங்கள் என்றது செயற்கை, இயற்கைன்றது உன் உடல், உன் மனம். இந்த இயற்கையோடு நீ பயணம் பண்ண கற்றுக்கணும். பணத்துக்கும் புகழுக்கும் சம்மந்தப்பட்டு நீ இதெல்லாம் போய் சேர்ந்தீங்கன்னா கடவுளை நீ பார்க்கவும் முடியாது, அறியவும் முடியாது. அதனால் ஜாதி மதம்ன்றது கடவுளுக்கு கிடையாது. கடவுள் எந்த ஜாதி, கடவுள் எந்த மதம்? இது எல்லாமே மத வழிபாடில் இருக்கிறவங்க யாருமே கடவுளை அறியாதவங்க, பக்தியை அறியவங்க. சரி, இப்படி வாழலாம், இப்படி வகுத்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு வாழறோம். ஆனால் கடவுளை அடையணும்னு யாரும் இல்லை. கடவுளை அடையணுன்ற ஒவ்வொரு மதத்திலும் யாரோ ஒரு மகான் தோன்றுவோம். கிறிஸ்துவ மதத்திலையும் சில மகான்கள் இருக்கிறாங்க, முஸ்லீம் மதத்திலையும் சில மகான்கள் இருக்கிறாங்க, இந்து மதத்திலையும் சில மகான்கள் இருக்கிறாங்க. எல்லா மதத்திலையும் யாரோ ஒருத்தன் தோன்றுவோம். ஆனால் பெருவாரி பக்தியோட போயிடும். இந்து மதத்தில் பெருவாரி மகானோட இருக்கும். ஆதியில் 1700 வருஷத்துக்கு முன்னே நபிகள் நாயகம் ஒரு மகான் வந்தார். 5ஆம் நபின்னு பேர் அவர். அவர் முன்னாடியே 4 நபிகள் இருந்தாங்க, 5ஆம் நபின்னு பேர். அவர் எழுதுறது குரான் இல்லையா, 1700 வருஷம் தான். ஆனால் அந்த மகானுக்கு அப்புறம் அந்த மதத்தில் ஒரு மகானா வெளிப்படலை யாரும். மதவாதியா இருக்கிறாங்க ஏராளமா, மகானா இல்லை இல்லையா. ஆனால் 2021 வருஷத்துக்கு முன்ன ஒரு மகான் இயேசு வந்தார். ஆனா 2021 வருஷம் ஆயும் ஒரு மகான் வரல. ஆனா மதவாதிங்க கோடிக்கணக்கில் வந்திருக்கிறாங்க. மகான்கள் ஒவ்வொரு மதத்திலையும் தோன்றுனது உண்டு. ஆனால் இந்து மதத்தில் அப்படி இல்லை. வருஷம் ஒரு மகான் தோன்றிக்கினே இருப்பான். அப்படி வந்தவர் தான் வள்ளலார், அப்படி வந்தவர் தான் ரமணர், அப்படி வந்தவர் தான் ராமகிருஷ்ணர், அப்படி வந்தவர் தான் விவேகானந்தர் இல்லையா. காரணம் என்ன அப்படின்னா, அந்த மகான்கள் கடவுளை அடைய வழி தேடி பயணம் பண்ணுவாங்க. அதனால அவங்க மகான்கள் ஆனோம். ஆனால் இந்த மதவாதி புக்கோட நிற்கிறதால இவன் மதவாதியாகவே நின்று போகிறான். ஆனால் இதில் புக்கை தொடுறதே கிடையாது மகான்கள். அவனை ஆராய்ஞ்ச மகான் ஆகிறான். அதனால் இது அடிக்கடி மகான்கள் தோன்றின பூமி, தோன்றிக்கினே இருப்பாங்க. இன்னும் பல ஆயிரம் மகான்கள் வருவாங்க. ஆனால் மற்ற மதத்தில் வரமாட்டாங்க. நம்ம மதத்தோட புனிதத்தன்மையை நீங்கள் சொன்னீங்க. ஆனால் பிற மதங்களில் புத்தர் தோன்றி ஆசையே அழிவுக்கு காரணம், எல்லாருக்கும் எந்த துன்பமும் உயிர் கொள்ளாமே கூடாது, யாருக்கும் எந்த தொல்லையும் கொடுக்காம அன்பாக வாழணும் அப்படிங்கிற சமத்துவத்தெல்லாம் சொல்லிட்டு போனாங்க.
ஆனால் இன்னைக்கு புத்த மதத்தில் அந்த நிலை மாறி போச்சு, கொல்லாமை இல்லை. ஆனால் அதே மாதிரி கிறிஸ்டியானிட்டிலும் அமைதி பேசப்படுது, அன்பு பேசப்படுது. எல்லாத்திலையும் உலகத்தில் உள்ள மதங்கள்லேயே ஆதியில சொன்னபடி இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற மதம், அது கூட 100% சொல்ல முடியாது, 50% அன்னைக்கு மகான் சொன்னபடியே வாழற மதம் ஒரே மதம் ஜெயின மதம். ஜெயின மதம் மட்டும்தான் அன்னைக்கு தோன்றிய மகான் என்ன சொன்னாரோ அதை ஒரு 50-60% கடைபிடிக்கிற மதம் ஒன்றே ஒன்று ஜெயின மதம். மீதி எல்லா காலகட்டத்திலையும் எல்லா மகான்கள் சொன்னதையும் அந்த காலகட்டம் மாறினோடனே மனுஷன் வேறு மாதிரி இவன் மனசுக்கு ஏற்ற மாதிரி மாறுபட்டு, அப்படி தான் புத்த மதம், அப்படி தான் மற்ற மதங்கள். இயேசுநாதர் எல்லா ஞான விஷயத்தையும் சொல்லிக்கிறார். ஆனால் அதில் இருக்கிற ஞான விஷயம் எவனும் அறியறது இல்லை, ஏன்னா அவர் ஞானி. திருக்குறளில் எல்லாரும் சொல்லுவாங்க, திருக்குறளில் கடவுளை பற்றி அவர் பேசலை. யார் சொன்னது? அறியாமையில் சொல்கிற விஷயம். எவ்வளோ பாடலில் கடவுளை பற்றி சொல்லிக்கிறார், ஆனால் இந்த கடவுள் தான் குறிப்பிட்டு சொல்லலை, ஆனால் கடவுளை பற்றி நிறைய பேசியிருக்கிறார் இல்லையா? இது மாதிரி எல்லா மதங்கள்லையும் அந்த காலகட்டத்தில் இருந்த மாதிரி, அந்த மகான் இருக்கும்போது இருந்த மாதிரி அந்த மனிதர்கள் இருக்க மாட்டாங்க. காலப்போக்கில் மாறுபட்டுடுவாங்க. அந்த மாறுபட்டு போது தான் இன்னைக்கு மதங்கள் ஜாஸ்தி வெறிப்புற்றி அடையுது. மகான்கள் மதங்களை தூக்கணுறதுக்கு அடிப்படை ஒன்று சொல்கிறேன். இந்த ஒரு தனி மனிதன் எல்லாருக்கும் ஒரு உதவி செய்ய முடியாது. ஒரு மத அமைப்பு இருந்தால் எல்லாருக்கும் உதவி செய்ய முடியும், நன்மையை செய்ய முடியும், நல்லதை சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்றதுக்காக மதங்கள். ஆனால் இன்னைக்கு இருக்கிற மதங்களுக்கு மதம் ஏறி போய் தெரிஞ்சுக்குது இல்லையா? இவனை கொல்லாமா, அவனை கொல்லாமா, இவனை ஏமாத்திரமா, அவனை ஏமாத்திரமா, இவனை நம்ம இந்த கட்சிக்காரன் துண்டு குத்து கட்சியில் சேர்க்குறான் உறுப்பினர், அந்த மாதிரி வேலை செய்துங்கிறான் மதம். கடவுள்ன்றது எவனையும் வற்புறுத்தி கூப்பிடுறது இல்லை. கடவுள் வழிபாடு அவன் மனம் விரும்பி அதை ஏற்றுக்கணும், அதான் கடவுள் வழிபாடு. கடவுள் வழிபாட்டில் துட்டுக்கு கிட்டுக்கெல்லாம் வேலை கிடையாது. மத வழிபாட்டில் இதெல்லாம் உண்டு. அதனால் உலகம் ஃபுல்லாக இன்றைக்கி மத வழிபாடாக போயிட்டு இருக்குதுமா, கடவுள் வழிபாடாக இல்லை. கடவுள் வழிபாட்டுக்கு வாங்கன்னு நம்மள அறிவு கேட்டதை சொல்லிட்டு இருக்கிறோம். வரதான் வராதான் அவங்க விருப்பம். சுடுகாட்டுக்கும் சிவபெருமானுக்கு உள்ள தொடர்பு என்ன சார்? சுடுகாட்டுக்கும் சிவபெருமானுக்குமா அவர் வீடு அது. ஊரில் சிவன் கோயிலை கட்டி வச்சு போங்கன்னா யாரும் போக மாட்டாங்க. சரி எங்கே போகாதுன்னு கட்சியில் அங்கே தானே வந்தாகணும். நீ கோயிலுக்கே போகல, என்னை வந்து பார்க்கல, வேலைக்கு பூஜை நடக்குது அப்பவும் வரல, ஆனால் உனக்கும் பூஜை போட்டு அங்கே கொண்டு வந்துடுவான். அப்போ அங்கே பார்த்துக்கிறேன்னு அவன் என்ன பண்ணுறான், எங்கேயும் வயலில் நிற்கல, ஊருக்கு வெளியே எனக்கு ஒரு இடம் இருக்குது, நான் அங்கே உட்காந்துக்கிறேன். யாராக இருந்தாலும், பக்தனாக இருந்தாலும், முக்தனாக இருந்தாலும், சித்தனாக இருந்தாலும் எல்லோரும் அங்கே தான் வரணும் வாங்க அப்படின்னு அவன் அதே ஒரு வீடாக வச்சு உட்காந்துக்கிறான் சாமி. இதுதான் சிவனுக்கும் அவனுக்கும் உள்ள வித்தியாசம், மற்றனுக்கும் உள்ள வித்தியாசம். வேறு எந்த பெருமாளும் எங்கே பெருமாள் போகிறா? வேறு யாரும் எந்த தெய்வமும் சுடுகாட்டு பக்கமே போகலை. ஒரே ஒரு தெய்வம் யாரே? சிவபெருமான் மட்டும்தான். அதனால தான் சிவராத்திரியை கொண்டாடுறாங்க. அதனால தான் அம்பாளுக்கும் அந்த சிவனுக்கு காம்படிஷனாக தான் அம்பாளுக்கும் அந்த இது பண்ணுறாங்க. நவராத்திரி இல்லை, மயான கொள்ளை நடத்துவாங்க இல்லையா? அந்த விஷயமும் எதுக்காக மாட்டேதுன்னா, சிவனுக்கு ஈக்குவலாக நான் சக்தியை காட்டுறேன் பாருன்னு பண்ண கூட்டத்தோட விளைவு அது. சிவன் இல்லாமல் சக்திக்கு வாய்ப்பே இல்லை. சிவன் தனியாக வேலை செய்ய மாட்டேன்னு சக்தி பிரித்து வச்சது தான் நம்மளோட வடிவமெல்லாம். சக்திக்கு தனியாக கிடையாது. உள்ள சுவிட்ச் பாக்ஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது, டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து கரண்ட் வரலையா? அந்த கரண்ட்டு மாதிரி தான் சிவம். எல்லாம் ரெடியாக இருந்தாலும் பயனும் இல்லையா? அப்போது சிவன் இல்லாமல் சக்தி கிடையாது. அப்போது எங்கேயும் போகாமல், கோயில் குளம் போகாமல், ஞானத்தை தெரியாமல் யாராக இருந்தாலும் வர வேண்டிய ஒரே இடம் சுடுகாடு. நாங்கள் பார்த்துட்டு அவன் தைரியமாக உட்காந்துக்கிறான். எது காசியா? ஆமாம், பெரிய வீடு. அவனோட முதல் வீடு அதுதான். ஏன்னா ஊரில் சாவாத கூட அங்கே வந்து செத்தலாமான்னு ஆசைப்படுற இடம். சாவுக்கு யாரும் ஆசைப்படவே மாட்டாங்க. ஆனால் அங்கே கடைசி கால முடியாமாச்சு அங்கே போய் செத்து போகிறேன் அப்படின்னு ஒரு மனுஷனுக்கு சாவு மேலே ஒரு காதல் வர வைக்கிறான்ல. அப்போ அது யாரால் முடியும்? அவன் ஒருத்தனால தான் முடியும். மரணத்தையும் சந்தோஷமாக சாவிடா. அங்கே போனவொடனே மோஞ்சானா கூட ஒரு தைரியம் வந்துடும். இங்கே செத்தனா கண்டிப்பாக இறைவன்கிட்ட போயிடுவேன், போகிறதா போலையான்றது அப்புறம் கதை. அவன் சாவும் போய் ஒரு தைரியம் வந்துச்சுல அவனுக்கு, அங்கே வேதனையே இல்லையா அவனுக்கு? ஏன்னா இறைவனோட பூமியில் நான் சாவுறேன் அப்படின்ற தைரியத்தை பெரியவங்க கொடுத்து வச்சுக்கிறாங்க. சுடுகாடு கூட அப்படி தான். சுடுகாடுக்கு தைரியமாக போனால் தைரியமாக போவாங்களா? யாராவது யாரும் போக மாட்டாங்க. அங்கே பேய் ஆடுதுன்னுவாங்க.
எந்த பேய் ஆடுது? வீட்டில் ஆடாத பேய் ரோட்டில் போய் ஆட போகுது? மனம் ஆகிய பேய் ஆடுற வரைக்கும் சுடுகாட்டில் பேய் இருக்கும். மனசில் பேய் இல்லைன்னா சுடுகாட்டில் எங்கே பேய் இருக்கும்? பேயின்னு ஒரு பொருளே கிடையாது உலகத்தில். செத்தவன்லாம் பிறக்க போகிறான், பிறந்தவன்லாம் சாக போகிறான். இது ரெண்டுத்துக்கு நடுவில் பேயின்னு ஒரு கான்செப்டே கிடையாது. அப்போ யார் தான் அந்த பேய் அப்படின்னா, தான் வாழ்க்கையை முழுமையாக வாழாமல் தற்கொலை பண்ணி சாவுறான் பார், அவன் தான் பேயாவோ நாயாவோ இங்கேயே சுற்றின்னு இருப்பான். ஆனாலும் அவன் போய் இன்னொரு ஆன்மாவை புக முடியாது. அவன் தான் உள்ளே இருக்கணும், வெளியே ஓடணும் வச்சு. அவனுக்குன்னு ஒரு இறைவன் உடம்பை கொடுத்தா அதுலேயே வாழ வக்கு இல்லாமல் வெளியே போயிட்டான். நல்லா வாழ்ந்துக்கிறேன், என் உடம்புல அவனால் கூற முடியுமா? கூற முடியாது. அப்போ பேய் பூச்சி ஆறவங்களாம் யார் சாமி? பேய்க்கும் மனுஷன் ஆடக்கூடிய ஆட்டத்துக்கும் சம்மந்தமே இல்லை. கல்யாணம் ஆகாத பொம்பளை பசங்க இருப்பாங்க, கல்யாணம் ஆகக்கூடிய வயசு வந்திருக்கும், ஆனால் கல்யாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலை அவங்க வீட்டில் இல்லாமல் இருக்கலாம். வீட்டில் இல்லாத போது என்ன ஆகுன்னா அதோட விளைவுகள் என்ன பண்ணால் ஒன்றும் நல்லப்போ யாரும் தப்பான ஆளே கிடையாது. ஆனால் அந்த பக்குவம் வரும்போதே உடலுக்கான விளைவுகளை அதை அனுபவிச்சே ஆகணும். அப்போ உடலில் என்ன பண்ணால் ஒதுரும். பீரியட் டைம்லையோ மற்ற டைம்லையோ சும்மா இருக்கும்போது என்ன பண்ணால் அந்த அடி வயிறை அதை தூக்கி போடும். பார்க்குறோன்னா பேய் பூச்சி வச்சுருவாங்க, மந்திர கோயில் குளத்தை கூட்டும் போய் வேப்பில் அடிக்குவாங்க. இதெல்லாம் சம்மந்தமே, பேய்க்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. அந்த உடலில் ஒரு நடுக்கம் வரும். ஏன் வருதுன்னா, பண்ண வேண்டிய காலத்தில் அதை பண்ணாமல் அந்த உடலால் தாங்க முடியாமல் அது தன்னை எக்ஸ்போஸ் பண்ணுது, அது வெளிப்படுத்துது. பார்க்குறவன் அதெல்லாம் புரிஞ்சிக்காமல் இது பண்ண வேண்டியதை பண்ணால் அந்த உடக்கெல்லாம் சரியாக போயிடும். புரியுதுங்களா? அதுதான் இதுதான் நம்ம பேயின்னு சொல்கிறோம். இது எத்தனை நாளைக்கு ஓடும்? பேய் உள்ளே ஒன்ற பேய் வெளியே போகுமா? இல்லை ஒரு வாட்டி ஓட்டிட்டேன், இன்னொரு வாட்டி அந்த உள்ளே வந்து பூராதா? வாய்ப்பு இருக்குதுல்ல. ஆனால் ஒரு வாட்டி போன பேய் ஏன் திரும்ப உள்ளே வரல? என்ன கொடுத்தாங்க அப்படி வேண்டியதா? அதுக்கே அது தெரியாமல் தான் செத்து போயிடுது. சாரம் இல்லாமல் இங்கே எவனா செத்து போயிடறானா? உடல் ரீதியான மன ரீதியான பிரச்சனைகளுக்கு வரும்போது இந்த உடல் தானாக ஆடும் சாமி. அந்த ஆட்டத்தை தான் இவங்க சாமியாகவும் பேயாகவும் காட்டுறாங்க, சம்பாதிக்கிறாங்க. இல்லை உண்மையிலே ஆடுறவங்களும் வராங்க, உண்மையிலே ஆடுறவங்களும் வராங்க. தன்னை வந்து அவனாக மாற்றுறதுக்கு ஒரு வித்தை. எதே தான் தனக்குள்ளே இறைவன் இருக்கிறான். அவன் எப்படி இருக்கிறான்னா, இப்போ வருவான் பாருன்னு வருவான். ஏன்னா அவன் நம்புகிறான். சும்மா ஆடுறது ஆட்டம் இல்லை. சும்மா எவ்வளோ பேர் ஆடிக்கிறான், அது வந்து சாமி ஆடுறது இல்லை. ஆனால் தனக்குள்ளே இருக்கிறான்னு அவன் நம்பிட்டானா அவன் அவனாவே வருவான். நம்பிக்கை தான் சாமி காரணம். ஆமாம், இப்போ சாமியெல்லாம் இல்லை இல்லைன்னு ஊரில் கருப்பு துணி கட்டி போகிறான். நான் எதுக்கு கட்டி போகிறான்? நான் அவனை மாதிரி பகுத்தறிவாதி, சாமியெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்கிறேன். அவனுக்குள்ளே இல்லை, இருந்தால் வருவான், இல்லைனால வரல. நம்பனா அவனும் சாமி ஆட முடியும், நான் கூட சாமி ஆட முடியும். ஆனால் சாமி எனக்குள்ளே எப்படி இருக்கிறான்? ஆடுற மாதிரி இல்லை, ஆனால் அவன் ஆடுற மாதிரி கற்பனை பண்ணி வச்சுக்கிறான். சாமி வந்தால் நான் ஆடுவேன் அப்படின்னு அவன் நினைப்பு வச்சதுனால அவன் ஆடுவான். மற்றபடி சாமி வந்து யாரும் ஆட போகிறதில்லை. சாமி யார் மேலேயும் வராது. ஆமாம், அப்போ தான் சீக்கிரம் அடங்குவார், அப்போ தான் மலை ஏறுவார். ஆமாம், இதோ இங்கே கூட இருக்கிறாங்க, பழனிக்கு காவடி தூக்கி போகிறாங்க, முருகன் வந்து ஆடுவாங்க. பெரிய பூஜாரி குடும்பம்லாம் இருப்பாங்க. பழனியில் இருக்கிற முருகன் இவங்க மேலே வந்து ஆடுவாங்க. எப்போன்னா வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும்தான். மற்ற நாளில் அவர் ஆடுறதுக்கு உடம்பு யார் கொடுப்பா? இவங்க ஒரு நாள் போயிட்டு பழனி போயிட்டு அப்புறம் மெட்ராஸுக்கு வந்துடுறாங்க. கற்பனை சாமி. மனம் எது நினைக்குதோ அதுவாக மாறக்கூடிய சக்தி மனுஷனுக்கு உண்டு. நிலவுக்கு போக முடியுமான்னு நினச்சதெல்லாம் ஒரு காலம் போயிட்டான்ல. அப்போ அதுக்கு காரணம் என்ன? பொருள் இல்லை, ராக்கெட் இல்லை, மனம் முதல்ல சிந்திச்சுது. போக முடியுமா? போகலாம். போனால் என்ன வேணும்? மனம் இருந்தால் எல்லாம் சாத்தியம். இதுதான் சாமி விஷயம்.